X is 2.6, problem number 14. Integrate e power x into x minus 1 by x plus 1 the whole cube into dx. So இந்த இடத்துல கீழே denominator பார்த்தோம் அப்படின்னா x plus 1 the whole cube ன்னு இருக்கு. So இப்போ by partial fraction இதை நம்ம split பண்ண போறோம். So by partial fraction. So இதை நம்ம எப்படி split பண்ணலாம் அப்படின்னா a by x plus 1 plus b by x plus 1 the whole square plus c by x plus 1 the whole cube. So அப்போ நமக்கு இந்த இடத்துல x minus 1 by x plus 1 the whole cube தான் இங்க இருக்கு. So divide by இங்க x plus 1 the whole cube தான் நமக்கு இங்க LCM ஆகும். So இப்போ இந்த denominator compare பண்ணும்போது நமக்கு இங்க ஒரு x plus 1 தான் இருக்கு. So இப்போ இந்த இடத்துல a into x plus 1 the whole square. இங்க b into இங்க வந்து power 2 இருக்கு. அப்ப நமக்கு இங்க cube இருக்கு. So ஒரே ஒரு x plus 1 ஆல் நம்ம multiply பண்ணா போதும். Plus c இங்க ரெண்டு denominatorமே நமக்கு எப்படி இருக்கு இந்த இடத்துல சேமா தான் இருக்கும். So அதை அப்படியே விட்டுறலாம். So இப்போ ரெண்டு நமக்கு cancel ஆயிரும். இது வந்து equation number 1. So இப்போ therefore x minus 1 is equal to a into x plus 1 the whole square plus b into x plus 1 plus c. இது வந்து equation number 2 ஆக இருக்கும். So இப்போ x க்கு வந்து நம்ம values apply பண்ண போறோம் first. x is equal to இங்க நமக்கு என்ன plus 1 அப்ப நம்ம இங்க என்ன apply பண்ண போறோம் minus 1. So x is equal to minus 1 னா இந்த இடத்துல minus 1 is equal to a into minus 1 plus 1 the whole square plus b into minus 1 plus 1 plus c. So இந்த term cancel ஆகி 0 இங்க cancel ஆகி 0 ஆக இருக்கும். So அப்ப இந்த term full-ஆ 0 இங்கயும் 0. இது ரெண்டையும் add பண்ணோம் நமக்கு இந்த இடத்துல minus 2 is equal to இங்க என்ன இருக்கு c. So therefore c is equal to minus 2. அதுக்கு அடுத்து x ஓட வேல்யூ வந்து 0 apply பண்றோம். x is equal to 0. So இப்ப இந்த இடத்துல equation number 2. So இந்த இடத்துல x க்கு பதிலா 0 minus 1 is equal to a into இந்த இடத்துல x க்கு பதிலா 0 plus 1 the whole square plus b into இந்த இடத்துல x க்கு பதிலா 0 plus 1 plus c. 0 minus 1 நமக்கு இந்த இடத்துல minus 1. So இங்க வந்து add பண்ணா 1 square. So 1 square value 1 தான். Plus 0 plus 1 1 தான். So 1 into b b. அதுக்கு அடுத்து இங்க c ஓட வேல்யூ நம்ம என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் இங்க -2 இந்த இடத்துல அப்ளை பண்றோம். c க்கு பதிலா -2. So இப்போ therefore a plus b is equal to இங்க -1 இருக்கு. இந்த -2 inside portion என்னவா மாறும் நமக்கு இந்த இடத்துல +2. So இப்போ a plus b is equal to 1. So இது வந்து நம்ம equation number 3 ஆக வச்சுக்கலாம். So இப்போ அடுத்து இந்த equationல செகண்ட் equationல x க்கு பதிலா நம்ம அடுத்து 1 அப்ளை பண்றோம். So x is equal to 1 in equation number 2. So இப்போ இந்த இடத்துல instead of x பதிலா 1 apply பண்றோம். So 1 அதுக்கு அடுத்து இங்க என்ன இருக்கு -1. So 1 minus 1 is equal to அதுக்கு அடுத்து a into x plus 1 இருக்கு. அப்ப இந்த இடத்துல 1 plus 1 the whole square plus b into நம்மரிங்க x க்கு பதிலா 1 plus 1 plus c. So இங்க 1 minus 1 cancel ஆனா 0 ஆயிரும். So 1 plus 1 2 square plus b into 1 plus 1 add பண்ணா 2. அதுக்கு அடுத்து c ஓட வேல்யூ நம்ம அப்ளை பண்ணலாம். c ஓட வேல்யூ நமக்கு இங்க என்னன்னு தெரி ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் இங்க இடத்துல -2. அது இந்த இடத்துல c க்கு பதிலா அப்ளை பண்றோம். So அப்ப 2 square value 4a அதுக்கு அடுத்து plus 2b is equal to the -2 inside portion என்னவா மாறும் நமக்கு இந்த இடத்துல +2. So இந்த equation பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாவே நமக்கு 2 வந்து காமன் டிவைசரா இருக்கு. So ஃபுல்லா டிவைட் பண்ணிரலாம். So divided by 2. So ஃபுல்லா இத 2 ஆல் டிவைட் பண்ணா 2a. இத 2 ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா வெறுமனே 1b. So இங்க 2 ஆல் டிவைட் பண்ணா 1. So the equation number 4 ன்னு எடுத்துக்கலாம். So 3 and 4 ரெண்டுத்துலயுமே b coefficient சேம் ஆக இருக்கு. So அப்ப இத நம்ம என்ன பண்ணலாம் சப்ட்ராக்ட் பண்ணிரலாம். So இப்ப இந்த இடத்துல 4 minus 3. So fourth equation 2a plus b is equal to 1. அதுக்கு அடுத்து இங்க a plus b is equal to 1.
ஸோ இது வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம் இந்த இடத்துல. அப்போ சைன் சேஞ்ச் பண்ணணும். ஸோ b மைனஸ் b கேன்சல் ஆயிரும், 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிரும். ஸோ 2aலேருந்து a சப்ராக்ட் பண்ணால் a இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ ஏயோட வேல்யூ 0ன்னு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ a வேல்யூ 0, பியோட வேல்யூ நமக்கு இங்கே என்னன்னு கிடச்சிரும் அப்படின்னா இந்த இடத்துல. ஸோ இது வந்து சப்ஸ்டியூட் a is equal to 0 in equation number 3. So third equation நமக்கு இங்க இருக்கு a plus b is equal to 1. So இந்த இடத்துல a க்கு பதிலா 0 அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? b is equal to 1. அதுக்கடுத்து c என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிருப்போம் நம்ம இந்த இடத்துல -2. So c is equal to -2. So இந்த மூணுமே நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ண போறோம். So அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு இங்க என்னென்ன இருக்கு இந்த இடத்துல? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இந்த இருக்குல்ல, இதுதான். அதாவது x minus 1 by x plus 1 the whole cube நம்ம இப்படி ஸ்ப்ளிட் பண்றோம் இந்த இடத்துல. ஸோ அப்போ x minus 1 by x plus 1 the whole cube is equal to a by x plus 1 plus b by x plus 1 the whole square plus c by x plus 1 the whole cube. ஸோ இந்த இடத்துல a ஓட வேல்யூ நமக்கு இங்கே என்ன இருக்கு? 0. ஸோ இப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாகவே நமக்கு இந்த இருக்குல்ல, இந்த டேர்ம் ஃபுல்லாகவே நமக்கு என்னவா மாறிடும் இந்த இடத்துல? 0வாக மாறி இது வராது. அதுக்கடுத்து பிக்கு பதிலாக நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 1. ஸோ அப்போ 1 by x plus 1 the whole square. அடுத்து சிக்கு பதிலாக -2. ஸோ மைனஸ் நம்ம நடுவில் போட்டுடலாம். 2 by x plus 1 the whole cube. ஸோ அப்போ நம்ம இந்த கொடுத்த கொஸ்டினை எப்படி மாற்றுறோம்னு பாருங்க. ஸோ இது நமக்கு கொஸ்டின் இன்டெகிரேஷன் ஆஃப் இ பவர் எக்ஸ், அதை நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ணல. ஸோ இன்டெகிரேஷன் ஆஃப் இ பவர் எக்ஸ் இந்த எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் பிளஸ் 1 த ஹோல் கியூப். இதுதான் வந்து நம்ம பார்ஷியல் ஃபிராக்ஷன் படி எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவோம் இந்த இடத்துல? 1 by x plus 1 the whole square minus 2 by x plus 1 the whole cube. அதாவது இந்த டேர்முக்கு பதிலா இதை வந்து நம்ம அப்படியே வந்து நம்ம இங்க அப்ளை பண்றோம். ஸோ இதுக்கு பதிலாக இங்க அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இது வந்து என்ன ப்ராப்பர்ட்டி படி நம்ம இங்க அப்ளை பண்றோம் அப்படின்னா, பை ப்ராப்பர்ட்டி integration of e power x f of x plus f dash of x into dx. இது integrate பண்ணும்போது நமக்கு e power x f of x plus c. ஸோ இப்போ இதில் f of x f dash of x வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே first f of x is equal to இங்கே என்ன இருக்கு நமக்கு இந்த இடத்துல 1 by x plus 1 the whole square. ஸோ இதை வந்து நம்ம எப்படி மாற்றி எழுதிக்கலாம் அப்படின்னா x plus 1 the whole power minus 2. இதை வந்து நம்ம மேலே கொண்டு வரும்போது பவரில் என்ன வரும் நமக்கு? இங்கே நெகட்டிவ் சைன் வரும். ஸோ இது வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் f dash of x. ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இங்கே வந்து நமக்கு நியூமரேட்டரில் வரும் பவர் -2 x plus 1. அதுக்கப்புறம் இந்த -2ஓட ஒரு -1 ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் இந்த இடத்துல? -3 டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலா படி is equal to -2 by x plus 1 the whole cube. ஏன் கீழே கொண்டு வரேன்னு தெரியுங்க? நெகட்டிவ் சைனை வந்து நான் இங்கே என்ன ஆக்குறேன்? பாசிட்டிவ் சைனாக ஆக்குறேன். ஸோ இது நமக்கு இங்கே f dash of x. ஸோ அப்போ இது f of x, இது f dash of x. ஸோ அப்போ therefore இது நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம் இந்த இடத்துல. ஸோ இப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் e power x 1 by x plus 1 the whole square minus 2 by x plus 1 the whole cube into dx is equal to இந்த ஃபார்முலா படி e power x f of x ஓட வேல்யூ நமக்கு இங்க என்னன்னு இருக்கு இந்த இடத்துல? 1 by x plus 1 the whole square plus c. இதான் நமக்குரிய ஆன்சர்.